தைப்பூசம் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கும் ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த தைப்பூசம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக முருகப்பெருமான தமிழ் கடவுள் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது. ஸோ அதனாலேயே என்னவோ தைப்பூசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில், குறிப்பாக ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஐயப்ப சாமிக்கு எப்படி மாலை அணிந்து ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறாங்களோ, அது மாதிரி இந்த தைப்பூச நாளில் ஒட்டுமொத்தமாக முருக பக்தர்கள் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு அந்த டைமில் ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பால் குடம் தூக்குறது, காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, விரதம் இருக்கிறது, அன்னதானம் போடுறது, இது மாதிரி ரொம்பவே சிறப்பாக இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தைப்பூசம்னா என்ன அப்படி இதுக்கான வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, தை அப்படிங்கிறது தமிழ் மாதம். இந்த பூசம் அப்படிங்கிறது வான சாஸ்திரங்களில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் 8ஆவதாக வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்துக்கு பேர் தான் இந்த பூசத்தை அப்படி குறிக்குது. ஸோ இன்னொரு சில ஈவெண்ட் இந்த நாளை வச்சும் இருக்குது. இந்த நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொங்கலுக்கு அடுத்தபடியாக விவசாயிகள் இந்த தைப்பூச நாளில் தான் கடவுளை வணங்குவாங்க. இயற்கை வழிபாடு, முருகப்பெருமானை வழிபடுவாங்க. இன்னொரு பெயரும் இருக்குது. முருகப்பெருமானுக்கு முப்பாட்டன், முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறும் அவருக்கு இருக்குது. ஸோ இது ஒரு முன்னோர் வழிபாடாகவும் இதை கருதுகிறாங்க. ஸோ தைப்பூசம் முக்கியமான ஈவெண்ட். முருகப்பெருமானுக்கும் இந்த தைப்பூசத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன நடந்துச்சு அந்த நாளில். அதாவது தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்த இந்த நாளில் தான் வதம் செய்தார் முருகப்பெருமான். அதனால தான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறத, இந்த ஈவெண்ட்டை ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. அறுபடை வீடுகள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி அண்ட் பழமுதிர்ச்சோலை, இந்த அறுபடை வீடுகளிலும் ரொம்பவே விசேஷமாக இந்த தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த அறுபடை வீடுகளில் பழனிமலைக்கும் தைப்பூசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அது என்னென்னா, திருவிளையாடலை முடிச்சுட்டு ஞானப்பழம் கிடைக்கலன்னு முருகப்பெருமான் கோச்சிக்கிட்டு சிவசக்தி, அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கோச்சிக்கிட்டு அவர் செட்டிலான ஒரு இடம், கைலாயத்திலிருந்து இங்கே செட்டிலான இடம் தான் இந்த பழனி அப்படிங்கிறது. ஸோ அதனால் அந்த நாளை குறிக்கும் விதமாகவும் தைப்பூசம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த தைப்பூச நன்னாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் தான் நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள், குறிப்பாக கிரக பிரவேசம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நாளில் நடத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த வருஷம் அப்படிங்கிறது 11 பிப்ரவரி, குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வருது. ஜென்ரலாக முருகப்பெருமானை செவ்வாய்க்கான கடவுள், செவ்வாய் அதிபதி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த வருஷம் 2025 பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமையில் வருது. ஸோ அண்ட் ஃபைனலி இந்த தைப்பூச காலகட்டங்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பக்தியோடு இருந்தோம் அப்படின்னா, அவருடைய வேளால் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அண்டு இந்த நாளில் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா, முருக பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, முடிஞ்ச அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கோ, இல்லை ஏதோ ஒரு சிவாலயங்களுக்கோ, இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கோ ஆன்மீக ஸ்தலங்களுக்கோ போயிட்டு வாங்க. அண்ட் டியர் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்ஸ், தைப்பூசம் சம்மந்தமாக இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் அண்ட் டெம்பிள் விளாக்ஸ் எல்லாம் அப்கமிங் வீக்ஸில் நம்ம பார்ப்போம். அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.